ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன் டெட் எழுதுகிற ஆசிரியர்களுக்கு தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கியமான இலக்கணங்களை நான் இந்த வீடியோவில் தொகுத்து போட்டிருக்கேன். இதை பிடிஎஃபாக கேட்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்கிற இலக்கணங்களை உங்கள் கையெழுத்தில் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் உபயோகமாக இருக்கும். அனைத்து இலக்கணமும் இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிங்க. முதல் எழுத்து என்பது உயிர் எழுத்து 12 ப்ளஸ் மெய்யெழுத்து 18, 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து என்று வழங்கப்படுகிறது. முதல் எழுத்துக்கு அப்புறம் சார்பு எழுத்துன்னு இருக்குது. சார்பு எழுத்து என்றால் என்ன? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துகள். இது எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலீகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். அடுத்தது மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. அது மயங்கொலி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சவுண்டில் வரக்கூடிய எழுத்துக்கள் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஒலிப்பில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். இப்போ பாருங்கள், நா நா நா. இப்போ பணம் அப்படின்றதுல முழுசுழி நா வருது. நன்றி அப்படின்றதுல நா. அடுத்தது மனம் அப்படின்றதுல ந வருது. இது மயங்கொலி எழுத்துக்கள். ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அடுத்தது லா 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 ழா. பலம், பள்ளம், பழம். அடுத்தது ரா ரா. இப்போ இந்த 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு வழங்கப்படுகிறது. இப்போ இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த ரா எங்கே வரும், இந்த ரா எங்கே வரும் அப்படின்றது. ஒலிப்பில் சிறு வேறுபாடு கொண்டவை தான் மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் 8 வகைப்படும். எழுத்துக்கள் இங்கே பாருங்கள், நா நா நா, லா லா ழா, ரா ரா. இப்போ இதில் கூட நீங்கள் மரம் மரம். மரம், ஒரு மரம்ன்றது நம்மளுடைய அந்த பலாமரம், வாழை மரம் அப்படின்ற மரம். இன்னொன்று மரம், மரம். இந்த ரா போட்டு போடுறது மரம்ன்றது அறம்ன்ற ஒரு அர்த்தத்தில் இருக்குது. அடுத்தது 4வது சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் 3 வகைப்படும். அது அ, இ, உ. இவை 3ம் சுட்டு எழுத்துக்கள். இதில் ஞாபகம் வச்சிங்க. அவன் ஆ, இவன் இ, உவன் உ. இது 3ம் சுட்டு எழுத்துக்கள். இது கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கும்போது இது கூட வேற ஒரு எழுத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற ஒரு எழுத்தோ இல்லை வேற ஏதாவது ஏ என்ற எழுத்தோ சேர்த்து சுட்டு எழுத்துக்கள் அல்லாதவை எவை அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்துங்க. அ, இ, உ. இது 3 மட்டும்தான் சுட்டு எழுத்துக்கள். 5வது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். அது ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ எது, யா யார், ஆ அவனா, ஆ ஆ சவுண்டில் வருது பாருங்கள், அவனா. அடுத்தது ஓ பாருங்கள், அவனோ, ஓ சவுண்டு. நீ ஏ சவுண்டு. இப்போ இதில் எது மொழிக்கு முதல்ல வரும், எது மொழிக்கு இடையில் வரும், மொழிக்கு இறுதியில் எது வரும் அப்படின்னு பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா எது, யார். இந்த முதல்ல இருக்கிற ஏ, யா. எது, யார் அப்படின்றது தான் வினாவுக்கு முதலில் வரக்கூடியது. மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. அவனா, ஆ சவுண்டு வருது பாருங்கள். அவனோ, ஓ சவுண்டு வருது பாருங்கள். இது இறுதியில் வரும் வினா எழுத்து. அடுத்தது மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து இருக்குது. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ அப்படின்ற எழுத்து தான் வரும். ஏன், நீ ஏ,
அந்த ஏன்றது தான் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து. அடுத்தது பாருங்க 6. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது 4 வகைப்படும். இப்போ அந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அதில் பாருங்கள், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என 6 வகைப்படும். இப்போ பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிப்பிடுவது. செடி, கொடி, மரம், அது பொருட்பெயர். இடப்பெயர் இடத்தை குறிப்பிடுவது. கடலூர், சென்னை, புதுச்சேரி, வேலூர் எக்ஸட்ரா. அடுத்தது காலப்பெயர். காலம் அப்படின்றது காலப்பெயர்ன்றது காலத்தை குறிப்பிடுவது. காலை, மாலை, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அது காலப்பெயர். அடுத்தது சினைப்பெயர். சினைப்பெயர்ன்றது உடல் உறுப்புகளை பற்றி குறிப்பிடுவது சினைப்பெயர். கை, கால், கண். பண்பு பெயர் அப்படின்றது ஒரு பொருளினுடைய வடிவம், நிறம், உருவம் அதை பற்றி சொல்வது பண்பு பெயர். வட்டம், நிறம், கருப்பு நிறம், உருவம், குள்ளம், உயரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பண்பு பெயர். அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர்ன்றது செயல், படித்தல், நடித்தல், அதெல்லாம் வந்து தொழிற்பெயர். அடுத்தது 8. இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்றது, இப்போ பொதுவாக வந்து மரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மரம்னா ஒரே ஒரு மரமாக இருக்குது, பல வகையான மரங்கள் இருக்குது. வாழை மரம், தென்னை மரம், பலா மரம் அப்படின்னு பல வகையாக இருக்குது. அது இடுகுறி பொது பெயர். பொதுவாக இப்போ மரம் அப்படின்னு சொன்னால் அது இடுகுறி பொது பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்வது. இப்போ மரம்னு சொன்னால் பொது பெயர், அதுவே மாமரம், பலாமரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்வது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ அடுத்தது காரண பெயர். காரண பெயர் 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்னா இப்போ பறவைகள் அப்படின்னா பொதுவாக அதில் வந்து மைனா, காக்கா, குருவி எல்லாமே பறவைகளில் வருது. இப்போ காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர்னா ஒரு பெயரை காரணத்தை வச்சு அதுக்கு பெயரிடுவது. இப்போ வந்து வளையல் அப்படின்றது அந்த ரவுண்டாக இருக்கிறதுனால அதை வளையல்னு சொல்கிறோம். வளையல்ன்றது கையில் அணியக்கூடிய அணிகலன். அடுத்தது இப்போ பறவைன்னு பொதுவாக சொல்லாமல் கிளி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். கிளி. அடுத்தது மைனா, அது காரண சிறப்பு பெயர். அடுத்தது குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் அப்படின்றது 6 வகைப்படும். நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இதில் பக்கத்தில் குற்றியல் உகரம்னு எழுதிக்கோங்க. இதில் குற்றியல் லிகரம்னும் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ குற்றியல் உகரத்தில் 6 வகை இருக்குன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இப்போ அடுத்தது குறுக்கம்னு இருக்குது. குறுக்கம் 4 வகைப்படும். இந்த குறுக்கம் 4 வகைப்படும். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்தது வழக்கு மற்றும் போலி. இதில் வழக்கு 2 வகைப்படும். அந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கே 3 வகைப்படும். இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இது 3 வகை இருக்குது இயல்பு வழக்கில். இலக்கணம் உடையது நிலம், இலக்கண போலி வாயில், மருவு கோவை. இதை வந்து விளக்கமாக நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் இருக்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இது எக்ஸாம் பேஸ்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எழுதி வச்சு நல்லா படிச்சுக்குங்க. இதை நம்ம ஒன்று தனித்தனியாக பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தகுதி வழக்கு.
தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், இடக்கரடக்கல் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கால் கழுவி வந்தான் அப்படின்னா நாகரிகம் கருதி நம்ம சொல்லக்கூடியது இடக்கரடக்கல்ன்றது. இப்போ ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னும்போது சுத்தமாக தூய்மையாக வரணும், நாகரிகமாக பேசணும் இல்லைங்களா? அது இடக்கரடக்கல். மங்களம், இதில் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை அபசகுணமாக சொல்லாமல் அதையே கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுது. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார், இல்லை நீத்தார், நீத்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டீசெண்டாக சொல்கிறது மங்களம். அடுத்தது குழுவு குறி. இப்போ குழுவு குறின்றது ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறவங்க அவங்களுக்காக தெரிகிற மாதிரி ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பொற்கொல்லர் பயன்படுத்துவது. இப்போ பொற்கொல்லர் என்ன சொல்லுவாங்க, அந்த தங்கத்தை குறிப்பிடும்பொழுது பரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொன்னுன்றதை தான் அவங்க பரின்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அறிவியல் பெயர் பாருங்கள். ஒரு செடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற பேர் ஒன்று இருக்கும், அறிவியல் பெயர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்பவர்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பெயரில் அந்த பொருளை கூப்பிடுவாங்க. அதுதான் குழுவு குறி. நம்ம அடுத்தது அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்க்கலாம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான அனைத்து கேள்விக்கான விடைகளும் இதில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.